வில்லேஜ் டேஸ்டி ஃபுட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெந்தயக்கீரை கடையல். வெந்தயக்கீரை கடையல் தான் பார்க்க போகிறோம். இந்த வெந்தயக்கீரையில் வந்து முதல்ல என்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அயன் சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் B6 நிறையவே இருக்குது. இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனை நமக்கு இருந்துச்சுன்னா அது வந்து சரி செய்யும். அது இல்லாமல் உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளையும் இது வந்து வெளியே தள்ளிடுங்க. உடம்புல எவ்வளோ கழிவுகள் இருந்தாலும் அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றத்திற்கு இந்த வெந்தயக்கீரை வந்து ரொம்பவே சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது. இது வந்து கொனையில் நல்லா துளிராக இருக்கிறத கிள்ளி எடுத்துக்கோங்க. கிள்ளி எடுத்துகிட்டு 2 முறை இது நல்லா தண்ணியில் ஊற்றி அலசி எடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். மண்ணெல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கீரைகளை எப்போதுமே இந்த மாதிரி அலசி எடுக்கணும் கை போட்டு. இந்த வெந்தயக்கீரை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இரத்த சோகையாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பசி நல்லா எடுக்கும், நார்ச்சத்து, அது இல்லாமல் செரிமான பிரச்சனை இருந்தால் அது வந்து சீக்கிரமாக இது வந்து சரி செய்யும். இந்த வெந்தயக்கீரை வந்து ரொம்பவே நல்லது. வாரத்தில் 2 டைம் எடுக்கலாம் இந்த வெந்தயக்கீரையை. இது கீரை கடையிலாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது கீரை கடையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு கட்டு கீரைக்கு. அப்புறம் பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, 2 பல் பூண்டு போட்டு இந்த பருப்பை ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்தயக்கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பருப்பு போட்டு நீங்கள் கடையும் போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக பருப்பு போட்டு கடையிறேன். இப்போது இந்த வெந்தயக்கீரையை வந்து நல்லா இந்த மாதிரி சட்டியில் போட்டு வேக வைங்க. அப்போ தான் அந்த கீரை வந்து நல்லா வேகும், நல்லாவும் கடையும். இந்த சட்டியில் கடையும் பொழுது அந்த கீரை வந்து நல்லா நைஸாக கடைஞ்சிரும். இந்த வெந்தயக்கீரை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் அந்த வெந்தயக்கீரை வந்து வேகணும். இது நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சட்டியில் நீங்கள் கீரையை வேக வச்சிங்கன்னா கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்காக நான் சட்டியில் கீரையை வேக வச்சு கடைய போகிறோம். கடையிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது வெந்தயக்கீரை வெந்தாச்சு. இப்போ இந்த வெந்தயக்கீரையை நம்ம கடைஞ்சிக்கலாம். நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு மத்து போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துருங்க. பருப்பில் சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா கீரை கடையாது. அதனால தான் நான் வெந்தயக்கீரை தனியாக வேக வச்சு கடைஞ்சி எடுக்கிறேன். நைஸாக கடைஞ்சாச்சு. இப்போது இந்த பருப்பு வேக வச்ச பருப்பை இதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்து இந்த தக்காளியும் இந்த பச்சை மிளகாயும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு இதில் போட்டுட்டு அதுக்குள்ளேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரையோடு சேர்த்து இந்த பருப்பு நல்லா கடையும் போது எல்லாமே நல்லா நைஸாக கடைஞ்சிரும். கொஞ்சமாக இந்த பருப்பு தண்ணியை அலசி இதில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கீரை குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். அலசி எடுத்துகிட்டு கரண்டியில் நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இதை நம்ம தாளித்து எடுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு அப்புறமா கருவேப்பிலை, வாசனைக்காக ஒரு வரமிளகாய் இதை போட்டு தாளித்து நம்ம இந்த கீரை கடையலில் ஊற்றி தாளிச்சோம்னா கீரை கடையல் நமக்கு தயார். இது வந்து சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ பிள்ளைங்க வந்து பொரியலில் சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி கீரை கடையல் செஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. மேலும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நல்லா செவக்க வறுத்து இந்த கீரை கடையில் ஊற்றுனா நமக்கு கீரை கடையல் தயார்.
கலந்து விட்டுட்டு சாப்பாட்டில் ஊற்றி இதை நல்லா சாப்பிட்லாம்.